வெல்கம் டு மிரினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கு தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர். ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மற்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட்டு 9/5/2025 29/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். பேமெண்ட் ஃபீஸ், அந்த ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கால் லெட்டர் வந்து ஜூலை 2025, அதாவது இந்த எக்ஸாம்ஸ்க்கான கால் லெட்டர் ஜூலை 2025 வெளியாகலாம். அதாவது டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டும் ஜூலை 2025 இருக்கும். ஸோ அதுவும் டென்டேட்டிவ். ஸோ உங்களுக்கு அந்த தேதி வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் அந்த இதற்கான எக்ஸாம் வந்து ஜூலையில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு மாநில வாரியாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ வேகன்சிஸு, ஸோ ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாநிலத்தினுடைய மொழி, லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா போட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு வந்து தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து 120 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் இப்போ யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்ற அந்த டீட்டெயில் பிரகாரம் டோட்டலாக வந்து 120 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்த மாநிலம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மட்டும் 120 வேகன்சிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரியில், அதாவது என்ன கம்யூனிட்டி வைஸ் வரீங்க, ஸோ அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து candidate will have to apply for vacancy of one circle only. A candidate applying against vacancy of one circle will not be eligible to apply against vacancy of any other circle. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு சர்க்கிளில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மற்ற சர்க்கிளில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது ஏதாவது ஒரு சர்க்கிளை தேர்ந்தெடுத்து எந்த சர்க்கிள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும், ஸோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தலாம். எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்ட் சச் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்துட்டு எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங் எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே விண்ணப்பிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வயது வரம்பு தளர்வு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்களுக்கு 5 வருடம் இருக்குது. அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அவங்களுக்கு நான் கிரிமிலே அவங்களுக்கு வந்து 3 வருடம் இருக்குது. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதுலேயே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடம், பிடபிள்யூபிடி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருடம், பிடபிள்யூபிடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 10 வருடம் வயது வரம்பு தளர்வு. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பல்வேறு பிரிவினருக்கும் பல்வேறு விதமான வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க அதுக்கு என்ன விதமான வயது வரம்பு தளர்வு அப்படின்றது நீங்கள் சரியாக பார்த்துங்க. லோக்கல் லாங்குவேஜ், த கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் த வேகன்சிஸ் ஆஃப் அ பர்டிகுலர் சர்க்கிள் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட், அதாவது ரீடிங், ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு ஆப்டட் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, தமிழ்நாடு சர்க்கிளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஸோ நமக்கு வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டிசபிலிட்டிஸ் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் என்ன, அதற்கு எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தான், இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு. The online test will consist of objective test
for 120 marks and descriptive test for 50 marks. The descriptive test will be administered immediately after conclusion of the objective test, and candidates will have to type the descriptive test answers on the computer. ஓகே, ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின், பேங்கிங் நாலேஜ் 40 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் எக்கானமி 30 கொஸ்டின், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து 20 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு மொத்தமாக 120 கேள்வி, 120 மதிப்பெண்கள், டோட்டலாக 2 ஹவர்ஸ் அந்த டெஸ்ட் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் அதற்கான அதாவது விரிவாக வந்து விரித்தெழுதக்கூடிய அந்த தேர்வு முறை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இஸ் 30 minutes. It will be a test of English language, letter writing essay with 2 questions for total 50 marks. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அந்த தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ, ஸோ வந்து ஒரு கடிதம் மற்றும் கட்டுரை, இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இது 2 questions for total 50 marks. ஸோ 2 கேள்விகளுக்கு நீங்கள் மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பெனால்ட்டி, தேர் வில் பி நோ பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் மார்க்ட் இன் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வந்து தவறான கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட, தவறான பதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை? கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஒன்லி ஃப்ரம் 9, அதாவது மே 9ஆம் தேதியிலிருந்து மே 29ஆம் தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். ஸோ மற்ற முறையில் நீங்கள் எதுவும் விண்ணப்பிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன். The candidates will require to register themselves online through bank's website. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பேங்க்ஸ் வெப்சைட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பே த ரிக்வெஸ்டிவ் அப்ளிகேஷன் ஃப்ரீ த்ரூ ஆன்லைன் மோட் பை யூஸிங் டெபிட் கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் ஒன்று பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்து ஜேபிஜே அல்லது ஜேபேக் மோடில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃபு, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ்களும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கைட்லைன் ஃபார் ஸ்கேனிங் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர். ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், ஸோ என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத முக்கியமான தகவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது முழுமையாக பார்த்துங்க. ஸோ அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் போகும்போது என்ன மாதிரியான பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒருவேளை தவறாக ஏதாவது அந்த தேர்வுக்கு பதிலளிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிவைஸ் வச்சுருக்கீங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற அந்த விரிவான கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் அது ஒரு முழுமையாக பார்த்துங்க. ஸோ டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கால் லெட்டர்ஸ் வந்து கேண்டிடேட் ஷுட் டவுன்லோட் தர் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ and acquaint yourself booklet by entering their registration number and password, date of birth from bank's website. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கால் லெட்டரையும் வந்து அந்த யுவர் செல்ஃப் புக்லெட் அப்படின்னு ஒரு புக்லெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நோ ஹார்ட் காப்பி ஆஃப் த கால் லெட்டர் வில் பி சென்ட் பை போஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த விதமான லெட்டர் வந்து கால் லெட்டருடைய அந்த காப்பி வந்து போஸ்ட்லலாம் வராது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் இது பற்றின தகவல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போகும்போது சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது முழுமையாக பார்த்துங்க. ஓகே, இந்த எக்ஸாம் பற்றின அதாவது இந்த எஸ்பிஐ சிபிஓ அந்த எக்ஸாம் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க ஆன்லைனில் போய்ட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த கடைசி தேர்வுனால விண்ணப்பிங்க.
இந்த சூப்பரான எஸ்பிஐ அதிகாரி ஆஃபீஸர் வேலையை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.